ஈஸியாக பன்னீர் கிரேவி வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் காரத்தூள் போட்டு பன்னீரை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை மிளகாய், தக்காளி, முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட ஜீரகமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இது நல்லா வதக்கி விட்ட பிறகு காரத்தூள், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு போதுமான அளவு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கஸ்தூரி மேதியும் கொஞ்சம் ஜீனியும் போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சுட சுட சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.